அன்பான திருவாய்மூர் பொதுமக்களுக்காக ஒரு முக்கியமான செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன். என்னவென்றால், நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற நம்ம திருவாய்மூர் கண்ட்ரோலில் இருக்கிற நம்ம உயிர் வாழ்வதற்கான பயிரை மட்டும்தான், நெல் பயிர், உயிர் பயிரை தான் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வெள்ளம் பாஞ்சி அழுகி நாசமாகுது, தீஞ்சி போய் தண்ணி இல்லாமல் தீஞ்சி போகுது, இல்லை தண்ணி பேஞ்சி போகுது. தீஞ்சியும் அழியுது, தீஞ்சி எரிஞ்சு போகுது, பேஞ்சி அழிஞ்சு போகுது. டெல்டா மாவட்டத்து மக்கள் விவசாயத்தில் பாதிக்கப்பட்டுருக்கோம். இப்போ அது இல்லாமல் பணப்பயிர் எல்லா இடத்துலையும் திருவாய்மூர் பஞ்சாயத்தில் இல்லாமல் மற்ற எல்லா பஞ்சாயத்துலேயும் போட்டுட்ருக்காங்க. என்னதுன்னா பணப்பயிர்னா நெல், எள்ளு ஜிஞ்சிலி எள்ளு நல்லெண்ணெய் செக்கு ஆட்டி இருக்கிறதுக்கு. அதில் நல்ல நாட்டு செக்கு நல்லெண்ணெய்னா விலை ஜாஸ்தி. அந்த எள்ளை நிறையா இடத்துல திருவாய்மூரில் பஞ்சாயத்தில் இல்லாமல் நிறையா இடத்த எள்ளை தெளித்து சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதம் இன்சூரன்ஸு ஏக்கருக்கு 80 ரூபா கட்டி பணப்பயிர்லையும் சம்பாதிச்சிட்ருக்காங்க. பாதிக்கப்பட்டாலும் இன்சூரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்தாலும் அதில் 4 ஏக்கரத்தை ஒதுக்கப்பட்டு வாங்கினதுலேருந்து சாகுபடி பண்ணாமல் கட்டடம் கட்டினதுக்காக வச்சுருந்துட்டு மிச்சம் 6 ஏக்கர் தான் நெல் சாகுபடி பண்ணிட்டு வரேன், சொந்த சாகுபடி. அதில் இப்போ போன மாதம் எள் 5 ஏக்கராக்கு தெளிச்சிட்டேன். அந்த எள் 5 ஏக்கராக்கு தெளிச்சிட்ட பிறகு ஏக்கருக்கு 80 ரூபா இன்சூரன்ஸு கட்டுறதுக்கு நான் திருக்கோவிலைய ஆஃபீஸர், விஓ ஆஃபீஸர் ஆனால் தாசில்தார் ஆஃபீஸர் தொடர்பு கொண்டா விஓகிட்ட சொல்லி எனக்கு 5 ஏக்கர் எள்ளு தெளிச்சிருக்கிறேங்கய்யா, அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவு கொடுங்க அப்படின்ட்டு மார்ச் மாதம் 1 தேதியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த விஓ அதிகாரி அவர்கள், சார் எனக்கு புதுசாக இருக்குது, நான் புதுசாக வந்திருக்கிறேன், நான் மேலதிகாரிகிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி என்னங்கன்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு எந்த விவரம் தெரியல, மேலதிகாரியோட நம்பர் கொடுங்கன்னு நம்பர் கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட பேசினேன். அவங்கள்ட்ட பேசின பிறகு ஒரு அதிகாரி பேசினார். அந்த அதிகாரி, ஐயா நீங்கள் புதுசாக சாகுபடி பண்ணியிருக்கிறீங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, உங்களால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா உங்கள் இடத்துல 20 ஹெக்டேர் எள்ளு சாகுபடி பண்ணினதா கணக்கு கொடுங்க, அதேமாரி 3 வருஷமும் சாகுபடி பண்ணினதா கணக்கில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் நடக்கும். அதனால் இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் 5 ஏக்கரா ஐயா உங்களை கேட்டுட்டு தான் செய்வேன்னு சொல்கிறாரு. நீங்கள் விஓ கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு 5 ஏக்கராவுக்கு எள்ளு தெளித்ததுக்கு 6 ஏக்கரா இருந்தாலும் 5 ஏக்கரா தான் தெளிச்சிருக்குன்னு சொன்னதுனால நான் 5 ஏக்கராவுக்கு எள்ளு தெளித்ததுக்கு சிட்டாடங்களுக்கு கொடுக்க சொல்லிடுறேன். அதை நீங்கள் ஆன்லைனில் இன்சூரன்ஸ் கட்டிடுங்க அப்படின்னு நன்றி தெரிவிச்சுட்டு, இதை நீங்கள் திருவாய்மூர் மக்களுக்கும் டோட்டலாக நிறையா பேர் தெரியாமல் இருக்குது, அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் சொல்லி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதனால் நான் 5 ஏக்கராவுக்கு வாங்கி எள்ளு ஆல்ரெடி தெளித்தாச்சு. மார்ச் மாதமே தெளிச்சிட்டேன். வாங்கி இப்போ 5 ஏக்கராவுக்கு பட்டா சிட்டாளங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை நான் கொண்டு வச்சு இன்சூரன்ஸு கட்ட போகிறேன். ஆனால் இந்த சட்டம் இருக்கிறதுனால எனக்கு கிடைக்காது. ஆகவே இந்த யூடியூப்பெல்லாம் பார்க்குறவங்களெல்லாம் தாங்கள் ஏகப்பட்ட 20 ஹெக்டேருக்கு சாகுபடி பண்ணணும், 3 வருஷம் ஆகணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கிறதுனால
நீங்கள் இந்த வருஷமே எல்லாம் பெரிய பெரிய பண்ணக்காரங்க முதலாளி கொஞ்சம் ஒரு ஏக்கரா வச்சுருக்கலாம், ஒவ்வொரு ஏக்கராவுக்கு எல்லாம் வாங்கி தெளிச்சுவிட்டு உடனே விஏஓட்ட சொல்லி பட்டா சிட்டங்கள் வாங்கி இன்சூரன்ஸை கட்டுங்க. இந்த நடக்காது, 80 ரூபாய் தானே மெனக்கட்டின் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, எப்போ 20 ஹெக்டேரு டோட்டல் சர்வே போகுதோ அதிலிருந்து 3 வருஷம் ஆனாதான் நடக்கும். அதனால் அந்த விஏஓ அதிகாரி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏஏஓ அதிகாரி நீங்கள் இப்போவே எல்லாருக்கும் தெரிவித்து, நிறையா 20 ஹெக்டேரில் ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் இருக்குது திருவாய்மூர் எல்லையில், நீங்களே சொல்லி ஒவ்வொரு ஏக்கருக்காவது தெளிக்க வச்சு பட்டா சிட்டா வாங்கி நீங்கள் இன்சூரன்ஸு கட்டி இந்த வருஷம் கிளைம் ஆகலைன்னாலும் ஆகியிருந்தால் உங்கள் அதிர்ஷ்டம், ஆகலைன்னாலும் 3வது வருஷம்தான் பண்ண முடியும். அதுக்கு இதுவே நீங்களே ஆரம்பமாக இருங்க அப்படின்னு ஒரு புண்ணியத்தை ஏஏஓ அதிகாரி திருவாய்மூர் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க விஏஓ மூலியமாக தகவல் வந்திருக்கு. இதை உங்களுக்கு அன்போடு தெரிவிச்சிருக்கிறேன். நீங்கள் ஒரு ஏக்கரா ஒன்றும் பெருசு கிடையாது, ஒரு ஏக்கரா. இன்னொரு விஷயம், அவங்கள்ட்ட சொல்லி எள்ளு மானிய விலையில் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். எள்ளு விதை, ஏன்னா நெல் எப்படி பார்த்தாலும் கிலோ 1ஆம் நம்பர் அரிசியே 60 ரூபாய்க்கு மேலே கிடையாது. ஆனால் எள்ளு நல்லெண்ணெய் 1 லிட்டர் 300 ரூபா. அப்போ 1 கிலோன்னா என்னாச்சு, 400 ரூபா வரைக்கும் போது செக்கெண்ணெயாக இருந்தால். அப்போ அருமையான பணப்பயிர். நம்ம நெல்லையே தெளித்து பாதித்து போனதுக்கு எள்ளை தெளித்து வந்தாலும் இன்சூரன்ஸு நிவாரணம் என்ன சொல்லுது, பயிர் சாப்பிடி விளைஞ்சா பணப்பயிர் கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகும். நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த யூடியூப்பை எல்லாருக்கும் தெரிவித்து உடனே, ஏன்னா இந்த மாதத்துக்குள்ளார தான் நீங்கள் இன்சூரன்ஸ் கட்ட முடியும். நான் அதெல்லாம் முடியாது, என் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறேன்னு வாங்கி வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த யூடியூப்பை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இன்னொரு விஷயம், எனக்கு திருவாய்மூர்லேயும் ஈசனூர் குரூப்லேயும் என்னை வச்சுருந்தாங்க. என்னை திருவாய்மூர்லேருந்து குரூப்லேருந்து விலக்கிட்டாங்க. என்ன திருவாய்மூர் குரூப்லேருந்து என்னை விளக்குனதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவங்களுக்கு தான் நஷ்டம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அன்பான மக்களே, திருவாய்மூர் வாழ் வசிப்பவர்களே, நிலத்துக்கு சொந்தக்காரர்களே, நீங்கள் 20 ஹெக்டேருக்கு சில்லறையாக இருக்கிறவங்க, நிறையா பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஏக்கருக்காவது உடனே எள்ளை தெளிச்சுட்டு உடனே விஏஓட்ட வாங்கி, இல்லை ஒரு நாளைக்கு நாளான்னைக்கு தெளிக்கிறேன் அப்படின்னு விஏஓக்கு ஃபோன் பண்ணி தெரிவிச்சிருங்க. தெரிவிச்சுட்டு உங்களுக்கு நிறைய நிலங்கள் இருக்கும், எந்த இன்னொரு விஷயம் இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறாங்க. அதனால் எந்த சர்வே நம்பரில் தெளிக்கிறீங்கிறத தெளித்து அந்த சர்வே நம்பரில் எழுதி வாங்குங்க. ஏன்னா அவர் விஓவுக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தையை தான் நம்புவாங்க. தப்பாக கொடுத்து கிளைம் ஆகிற காலத்துக்கு எள்ளுக்கு கிளைமிங் ஆகும்போது அந்த சர்வே நம்பர் இருக்காங்கிறத பார்க்குறாங்க. மிக்க அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள்.